ஹை கைஸ், நம்ம சேனலில் கேன்வா ரிலேட்டட் ஏகப்பட்ட வீடியோஸ் போட்டிருக்கோம். இந்த வீடியோவில் கேன்வா யூஸ் பண்ணி எப்படி ஒரு அனிமேஷன் ப்ரெசன்டேஷனை கிரியேட் பண்ணுறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த கேன்வா பற்றி நிறையா கற்றுக்கணுச்சுன்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கேன்வா பிளேலிஸ்ட் தமிழ்னு கொடுத்துருக்கேன், அதை வாட்ச் பண்ணுங்கள். நீங்கள் கேன்வாவை லாகின் பண்ணி நினச்சாலும் அது லிங்க்கு கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நான் இந்த யூடியூப் சேனலுக்கு என்னென்னலாம் எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறேன் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் என்னென்ன எக்யூப்மெண்ட் அதெல்லாம் பார்த்து செக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் இந்த மாதிரி எப்படி பியூட்டிஃபுல்லான ஒரு அனிமேஷன் கிரியேட் பண்ணுறது அப்போ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்கள் போகலாம். ஜஸ்ட் இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற சாஃப்ட்வேர்னா கேன்வா அப்படின்றது லாகின் பண்ணோன்னா இது ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் கேன்வா லாகின் பண்ணோன்னா இந்த இடத்துல யுவர் டிசைன் பக்கத்தில் டெம்ப்ளேட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த டெம்ப்ளேட்ஸை கொடுத்துட்டு இப்போ நான் பிபிடி தான் எப்படி கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ ஜஸ்ட் இந்த இடத்துல போய்ட்டு பிபிடி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா பிபிடி ப்ரெசன்டேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கொடுத்துக்கோங்க. இதை கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ப்ரெசன்டேஷன் ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த இதுக்கு பிபிடி கிரியேட் பண்ண போகிறீங்கன்றத சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேன்ற பட்டன் இருக்குதுங்களா, இதை கொடுத்துட்டு நீங்கள் எந்த ரிலேட்டடாக உங்களுக்கு வேணும் அப்படின்றத கிரியேட் பண்ணுங்கள். அது உங்களுக்கு ப்ரொஃபஷ்னலாக வேணுமா, இல்லை கார்பரேட் வேணுமா, சிம்பிளாக வேணுமா, இந்த மாதிரி ஏகப்பட்ட டைப்ஸ் இருக்கும். க்ளீன் வேணுமா, கலர்ஸ் வேணுமா, இதில் உங்களுக்கு எந்த டைப்பில் நீங்கள் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டைப்பை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ப்ரொஃபஷ்னல் பிபிடி தான் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ ஜஸ்ட் இந்த ப்ரொஃபஷ்னல் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிரியேட் பண்ணுங்க. கொடுத்த ஒன்று பார்த்தீங்கன்னா இங்கே ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் வருதா. ப்ரொஃபஷ்னல்னா ஜஸ்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெய்டு வெர்ஷன் இந்த எல்லோவில் இருக்குது. நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரீ வெர்ஷன் யூஸ் பண்ணி அந்த ப்ரெசன்டேஷன் பண்ண போகிறோம். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இது பிடிச்சிருக்கு, பட் இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெய்டு வெர்ஷன். ஓகேங்களா, ஃப்ரீலேயே நமக்கு ஏற்ற மாதிரி ஒரு ப்ரெசன்டேஷன் இருக்கான்னு பார்க்குறேன். ஜஸ்ட் எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ப்ரெசன்டேஷன் பிடிச்சிருக்கு. ஸோ ஜஸ்ட் நான் அதை கிளிக் பண்ணிடுறேன். இதை கிளிக் பண்ணிவிட்டு கஸ்டமைஸ் திஸ் டெம்ப்ளேட் ஆப்ஷன் இருக்கா, இதை கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு எந்த ப்ரெசன்டேஷன் வந்து இதில் பிடிச்சிருக்கோ அந்த இதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நான் சூஸ் பண்ண இல்லை, உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை கொடுத்துட்டு கஸ்டமைஸ் திஸ் டெம்ப்ளேட் கொடுத்தேன்னா அந்த இது வந்து ஓப்பன் ஆயிரும். இப்போ நம்ம இதில் போயிட்டு நமக்கு எது என்ன மாதிரி அந்த ப்ரெசன்டேஷன் தேவையோ அதை அனிமேஷனோட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் எதுக்கு ப்ரெசன்டேஷன் கிரியேட் பண்ண போகிறேன்னா நம்மளுடைய டிஜிட்டல் ஜிவிகே யூடியூப் சேனல் இருக்குது பாருங்கள், அதுக்கு ஒரு ப்ரெசன்டேஷன் மாதிரி ஒரு பிபிடி கிரியேட் பண்ண போகிறேன். ஓகேங்களா, ஜஸ்ட் இந்த இடத்துல ப்ரெசன்டேஷன் பை அவங்க போட்டிருக்கு. இவங்க பேர் வேணாம், எனக்கு என்னுடைய பேர் வேணாம் அப்படின்னு நினச்சேன்னா ஜஸ்ட் இங்கே போயிட்டு ஒன்றும் இல்லை, அது அப்படியே எரேஸ் பண்ணுறது தான். எரேஸ் பண்ணிட்டு என்னுடைய பேர் அதுக்கு நம்ம கம்பெனிக்கு தான் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே போயிட்டு டிஜிட்டல் ஜிவிகே அப்படின்றத கொடுக்க போகிறேன். ப்ரெசன்டேஷனாக டிஜிட்டல் ஜிவிகே அப்படின்னு கொடுக்க போகிறேன். இன்கேஸ் எனக்கு இந்த கலர் பிடிக்கல, வேறு கலர் மாற்றணும்னா இதை கொடுத்துட்டு இந்த இருக்கு பாருங்கள் மேலே டெக்ஸ்ட் கலர்னு இதை கொடுத்துட்டு உங்களுக்கு எந்த கலர் வேணும், அதாவது எனக்கு பிளாக் வேணுமோ பிளாக் கொடுங்க, ஒயிட் வேணுமோ ஒயிட்டு கொடுத்துக்கலாம். நமக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் வந்து மாற்றிக்கலாம். ரெட் வேணுமோ ரெட்டு கொடுத்துக்கலாம். டிபெண்ட் பண்ணி உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலரை கொடுத்தீங்கன்னா அந்த கலர் வந்து மாறிடும். எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா பழைய கலரே நல்லாயிருக்கு. ஸோ டிஜிட்டல் ஜிவிகேன்றது பாருங்கள், இது வந்து ரொம்ப கம்மியாக சைஸில் இருக்குது. இதை வந்து டெக்ஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணிச்சுன்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு மேலே இருப்பாங்க இன்க்ரீஸ் டெக்ஸ்ட் சைஸ் அதை கொடுத்துட்டு ஜஸ்ட் இந்த டெக்ஸ்ட்டோட சைஸை வந்து அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இன்க்ரீஸ் பண்ணியாச்சு. எனக்கு இப்போ இந்த டெக்ஸ்ட்டை போல்ட் பண்ணணும்னா அதை கொடுத்துட்டு போல்டுன்னு இருக்கு, இதை கொடுத்தோம்னா அந்த டெக்ஸ்ட் வந்து போல்ட் ஆயிடும். மேலே ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கும், ஒன்றா யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்லைடு வந்து ரெடி பண்ணுறோம், ப்ரெசன்டேஷன் பை டிஜிட்டல் ஜிவிகே. ஓகேங்களா, ரெண்டாவது ஸ்க்ரீன் இங்கே போய்க்கோங்க. இங்கே போய்ட்டு அவங்க ஏகப்பட்டது தருவாங்க. ஜஸ்ட் பேக்ரவுண்டுன்னு கொடுத்துருக்காங்கல்ல, இது எனக்கு வேணாம். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அபவுட் டஸ்ன்னு கொடுத்துருங்க. உங்களுக்கு டெக்ஸ்ட் மாற்றினா ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே போய் டெக்ஸ்ட் மாற்றிக்கோங்க, சைஸை மாற்றிக்கோங்க. இன்கேஸ் இந்த ஃபாண்டை மாற்றணும் அப்படின்னு நினச்சேன்னா அதை கொடுத்துட்டு இதை இருக்கு பாருங்கள் ஃபாண்டு, இதை கொடுத்தீங்கன்னா ஃபாண்டோட சைஸு நீங்கள் எந்த ஃபாண்ட் வேணுமோ உங்களுக்கு மாற்றிக்கலாம். நான் கொடுக்க அங்கே மாறுது பாருங்கள். ஜஸ்ட் உங்களுக்கு என்ன ஃபாண்ட் வேணுமோ அந்த ஃபாண்டை வந்து கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தான் ஃபாண்டை சேஞ்ச் பண்ணியாச்சு. அபவுட் டஸ்ட்டில் உங்களை பற்றி இன்கேஸ் உங்களுக்கு இங்கே என்ன எழுதுறது அப்படின்னு தெரியலைன்னா ஹெல்ப் எடுத்துக்கோங்க. அங்கே போய்ட்டு டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். இங்கே போய்ட்டு தெளிவாக கொடுக்குறேன். என்ன கொடுக்குறேன்னா எனக்கு வந்து டிஜிட்டல் யூடியூப் சேனலுக்கு கிவ் 3 லைன் சேனல் கொடுத்தேன். இந்த மாதிரி உங்களுக்கு எது தேவையோ அந்த இதை கொடுத்தீங்கன்னா ChatGPT வந்து உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். அப்படியே காப்பி பண்ணி பேசணும் அவசியம் இல்லை, ஜஸ்ட் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். நான் சும்மா உங்களுக்கு சொல்கிறதுக்காண்டி அப்படியே இந்த 2 லைன் இருக்குது தெரியுங்களா, இதை அப்படியே காப்பி பண்ணி இந்த ப்ரெசன்டேஷன் வந்து இங்கே வந்துட்டு இதை வந்து டெலீட் பண்ணிடுறேன். டெலீட் பண்ணிட்டு அதை Ctrl+V கொடுத்து பேஸ்ட் பண்ணிட்டேன். ஓகேங்களா, இப்போ எனக்கு இதை பெருசு பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா இந்த கர்சர் இருக்கு பாருங்கள், இதை கொடுத்துட்டு இந்த மாதிரி ட்ராக் பண்ணிங்கன்னா போதும், பெருசாயிரும். இப்போ இதே டெக்ஸ்ட்டை எப்படி அனிமேட் பண்ணுறேன்னு சொல்லித்தரேன்.
இப்போ இந்த டெக்ஸ்ட்டை வந்து ஆட் பண்ணியாச்சு. இந்த டெக்ஸ்ட்டை வந்து அனிமேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை கொடுத்துட்டு இதை இருக்கு பாருங்க அனிமேட்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இதை கொடுத்தீங்கன்னா ஏகப்பட்ட அனிமேட் ஆப்ஷன் வரும். இதை பார்த்தீங்களா மாறுதுங்களா? இப்போ எதை கொடுத்தீங்கன்னா இதுக்கு ஒரு அனிமேஷன் வரும். இதை கொடுத்தீங்கன்னா இதுக்கு இந்த மாதிரி மாற்றி மாற்றி வரும். உங்களுக்கு தேவையான அனிமேஷன் கொடுத்துக்கலாம். எனக்கு இந்த அனிமேஷன் நான் கொடுத்துட்டேன். ஓகேங்களா? ஜஸ்ட் ஓகே. இப்போ இந்த ரைட் சைடு இமேஜ் இருக்குது. இந்த இதில் இமேஜ் ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணுங்கள். அப்படி தேவையில்லையே அந்த இருக்கு பாருங்கள் டெலிட் அப்படின்ற வந்துட்டு டெலிட் இமேஜாக டெலிட் ஃப்ரேமான்னு கேட்கும். நான் டெலிட் இமேஜ் கொடுத்துறேன். அந்த இமேஜ் டெலிட் ஆச்சு. இப்போ இந்த இடத்துல என்னுடைய இதை ஆட் பண்ணணும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம். டெலிட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? இப்போ டெலிட் பண்ணிடுறேன். ஃபோட்டோஸ் கொடுத்து டெலிட் பண்ணிடுறேன். இந்த இடத்துல உங்களோட ரைட் சைட் லோகோ வரணும் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சேன்னா ஜஸ்ட் நான் வந்து கூகுளில் போய்ட்டு என்னுடைய லோகோ டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தேன். கேஸ் உங்கள் கம்ப்யூட்டர் வந்து நீங்கள் எந்த ப்ரொஃபைல் பிக்சர் ஆட் பண்ணுவீங்களா டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இந்த லெஃப்ட் சைடு அப்லோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதை கொடுத்துட்டு அப்லோட் ஃபைல் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துட்டு உங்களுடைய கம்ப்யூட்டரில் நீங்கள் எந்த இமேஜ் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இமேஜை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தரங்காண்டி சும்மா ஒரு டம்மியாக ஒரு இமேஜை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? என்னுடைய இமேஜை வந்து அந்த இடத்துல ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஜஸ்ட் இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த சைட் த்ரீ பார்த்த மாதிரி இருக்குது. எனக்கு இந்த டெக்ஸ்ட் சைட் த்ரீ பார்த்த மாதிரி வேணும் அப்படின்னு நினச்சேன்னா இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு ஃப்ளிப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கொடுத்துட்டு ஃப்ளிப் ஹரிசாண்டல் அப்படின்னு கொடுத்தேன்னா இங்கிட்டு திரும்பிடும். புரிஞ்சுக்கலாம். இப்போ அபவுட் அஸ் பேஜ் ரெடி பண்ணியாச்சு. அடுத்து ப்ராஜெக்ட் கோல்னு ஒரு பேர்டுன்றது. சப்போஸ் எனக்கு இந்த பேஜ் தேவையில்லை அப்படின்னு நினச்சேன்னா அதை டெலிட் பண்ண அப்படின்னு நினச்சேன்னா ஜஸ்ட் இந்த இடத்துல தெரியுங்களா 3 டாட் இதை கொடுத்துட்டு டெலிட் பேஜ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த பேஜ் வந்து டெலிட் ஆகிடும். சிம்பிளுங்க. இப்போ இந்தது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கார்னர்லாம் இருக்குது, இது வந்து எனக்கு தேவையில்லை இல்லை டிசைனை மாற்றணும் அப்படின்னு நினச்சின்னா அதை டெலிட் பண்ணு அப்படின்னு நினச்சேன்னா கொடுத்துட்டு டெலிட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா டெலிட் ஆயிரும். இப்போ நீங்கள் தவறுதலாக டெலிட் பண்ணுறீங்க திரும்ப வரணும்னு வச்சுன்னா கண்ட்ரோல் இஜெட் கொடுத்தீங்கன்னா திரும்ப ஓகேங்களா? இப்படி தான் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறது. ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி டெலிட் பண்ணுறேன்னு பார்த்தோம். உதாரணத்துக்கு இப்போ டிஸ்கஷன் ஒரு பேஜ் இருக்குது. இது உங்களுக்கு எது வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு பேஜ்லேயே ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. கான்டாக்ட்னு பேஜ் இருக்குது, கான்டாக்ட் ஆட் பண்ணால் கான்டாக்ட் ஆட் பண்ணுங்க. ஒரு பேஜாக உங்களுக்கு எடிட் பண்ணிக்கோங்க. கடைசியில் தேங்க்யூன்னு ஒரு பேஜ் இருக்குது. இப்போ சப்போஸ் எனக்கு இந்த பேஜ் வந்து டூப்ளிகேட் பண்ணணும், எனக்கு இதே இது திரும்ப வேணும் அப்படின்னா இந்த ரைட் சைடு 3 டாட் இருக்குது, அதை கொடுத்துட்டு டூப்ளிகேட் பேஜ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா டூப்ளிகேட் வந்துடும். இந்த இடத்துல உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கலாம். சிம்பிள். இப்போ நம்ம வந்து நீங்கள் இந்த பிடிஎஃப்லாம் எடிட் பண்ணி முடிச்சிட்டிங்க. இதை வந்து டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ரைட் சைட் ஷேர் அப்படின்ற பட்டன் வந்து டவுன்லோட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா பிடிஎஃப் ஸ்டாண்டர்டில் டவுன்லோட் பண்ணலாம். உங்களுக்கு எந்த ஸ்டாண்டர்டில் வேணும், பிடிஎஃப்னா பிடிஎஃப், இல்லை MP4 பிடிஎஃப் ஃபார்மேட்னா பிடிஎஃப் ஃபார்மேட், மைக்ரோசாஃப்ட் ஃபார்மேட்னா இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் ஸ்டாண்டர்டில் டவுன்லோட் பண்ணால் போதும். ஸோ நான் பிடிஎஃப்னு கொடுத்துட்டு டவுன்லோடுன்னு கொடுத்தேன்னா இப்போ நம்ம பண்ண வந்து டவுன்லோட் ஆயிரும். இப்போ சும்மா உங்களுக்கு 2 பேஜ் வந்து எடிட் பண்ணி காமிச்சேன். இந்த மாதிரி தான் எடிட் பண்ணுறது. நம்ம டவுன்லோட் பண்ண பிபிடி வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம 2வது பேஜில் அனிமேட் பண்ணியிருந்தோம் பாருங்கள், அது வரும் பாருங்கள். பார்த்தீங்களா? இந்த ஃபஸ்ட் பேஜ் ப்ரெசன்டேஷன் போய் டிஜிட்டல் ஜிவிக்கு மாற்றி அது வந்திருக்கு. இந்த அபவுட் டெஸ்ட்டில் என்னை பற்றி டீட்டெயில் கொடுத்து எங்கள் ஃபோட்டோ ஆட் பண்ண பாருங்கள். இந்த மாதிரி எல்லா பேஜும் நீங்கள் உட்காந்து மேனுவலாக எடிட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஓவராகன்றக்காண்டி எல்லா பேஜும் நான் எடிட் பண்ணல. இப்போ பார்த்தீங்கன்னா கடைசியில் அந்த தைக்யூ அப்படின்ற பேஜை 2 ஆட் பண்ணாங்க, டூப்ளிகேட் ஆட் இருக்கா. இந்த மாதிரி தான் ஒரு பவர்ஃபுல்லான ப்ரூஃபிட்டி ப்ரெசன்டேஷன் வந்து கேன்வா அப்படின்ற சாஃப்ட்வேர் வந்து யூஸ் பண்ணி கற்றுக்கிறது. உங்களுக்கு இந்த கேன்வா பற்றி கற்றுக்கணுச்சுன்னா வீடியோ ரெகுலராக பாருங்கள். இந்த மாதிரி வேல்யூபிளான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.